வட இந்தியால ட்ரெயின் டிராவல் பண்றதுக்கும், தமிழ்நாட்ல ட்ரெயின் டிராவல் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்டி சொல்லி ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, நெறைய பேர் ஒரு வேள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். நெறைய பேர் இத வந்து பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மூலமா இத சொன்னீங்க. நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்டு தான். இப்ப நம்ம தமிழ்நாட்ல ட்ரெயின் டிராவல் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? டிக்கெட் புக் பண்ணுவோம். ஒரு வேள டிக்கெட் கிடைக்கல அப்டின்னா, அன்ரிசர்வ்ட்ல தான் போவோம் வழியே. மத்தபடி மத்தவங்க சீட்ல போய் நம்ம உட்கார மாட்டோம். ஆனா, இங்க அப்படியே ஆப்போசிட். நார்த் இந்தியால என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லீப்பர் கோச்ல தான் இந்த அநியாயம் ரொம்ப நடக்கும். நம்ம டிக்கெட் புக் பண்ணி நம்ம சீட்டு நம்ம உட்காந்துட்டு போவோம். வந்து வேணுக்குனே வந்து உட்காருவாங்க. கேட்டா உன்ன விட அதிகமா ஃபைன கட்டி நான் வாரேன். நைட்டு தூங்குறதுக்கு வேணா உனக்கு இடம் குடுப்பேன் வெளிய. மத்தபடி பகல் நேரத்துல நான் இப்படி உட்காந்துட்டு தான் வருவேன் அப்படி சொல்லி ரொம்ப அதிகாரமா சொல்லுவாங்க. நம்மளால பாத்ரூம் கூட யூஸ் பண்ண முடியாது. நெடுக பார்த்தீங்கன்னா உட்காந்து தான் இருப்பாங்க. வாசல் வர தொங்கிட்டு தான் வருவாங்க. இத மகாராஷ்டிரா வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தது ரொம்ப ஷாக் ஆனேன். இத விட ஒடிசால ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனேன். அங்க அத விட அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. அப்பதான் நெனச்சேன் நம்ம தமிழ் மக்கள் எவ்வளவோ பரவால்ல. நல்லா ரூல்ஸ ஃபாலோ பண்றோம். டீசென்ட்டா இருக்கோம் அப்படின்னு.